அன்புறவுகளுக்கு வணக்கம். இது ஒரு விசேஷமான பதிவு. என்னென்னு சொன்னால், இதுதான் இந்த பாலமரம். பாலமரம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வண்டியில் பல இயற்கையான பழங்கள் இருக்குது. வீரப்பழம், வாழைப்பழம், முரளிப்பழம், உளுவிந்தம்பழம். இன்றைக்கு நான் சின்னனில் இருக்கிற போது இந்த உளுவிந்தம்பழம் எல்லாம் எடுத்து பானி காய்ச்சுவார்கள். இந்த பாலப்பழம் மாதிரி ஒரு விசேடமான பழம். ஆனால் எங்களோட பிரதேசத்தில் அந்த பழங்களை கவனிக்கிறேன். உண்மையிலே இந்த பாலப்பழத்தில் நிறைய புரோட்டீனும் ஃபேட்டும் இருக்குது. இதுக்கு நல்ல உதாரணம் என்னென்னு சொன்னால், இந்த பாலப்பழ சீசனுக்கு பிறகு பண்டி இறைச்சி நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால், பண்டி இறைச்சியை பார்த்தா பண்டி இறைச்சியில் நிறைய கொழுப்பு இருக்கும். அந்த இறைச்சி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவினோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த பாலப்பழத்தை யாரும் கண்டுகொள்கிறதில்லை. இப்போ நாங்கள் சவுதி பக்கம் இருக்கிற அந்த பேரிச்சம்பழம் முதல்ல கொடுக்குற மரியாதை இந்த பாலப்பழத்தை கொடுக்குறதில்ல. உண்மையில் இந்த பாலப்பழத்தை நாங்கள் ஒரு வர்த்தக நோக்கத்தில் அதை பதப்படுத்தி அந்த ப்ளம்ஸ் மாதிரி அதை வட்டலாக்கி ஏற்றுமதி செய்து சொன்னால் எங்களுக்கு மூலதனம் இல்லாமல், அதாவது நாங்கள் பாலமரத்துக்கு இந்த முதலீடும் செய்கிறதில்ல. இயற்கையில் கிடைக்கிற பழம் அதை நாங்கள் பெருமளவு வெளிநாட்டு செலவணியை சம்பாதிக்கலாம். அதே மாதிரி உள்ளூரில் பலருக்கு பல வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். இதை அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் கவனிக்க வேணும். உண்மையில் இப்படியான இயற்கையான வளங்களை நாங்கள் பயன்படுத்தாத போது அதை நாங்கள் வீணடிக்கிறோம்னு தான் நாங்கள் சொல்லணும். உண்மையில் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டா, இப்போ அமெரிக்காவில் இருந்து கொண்டா இந்த பாலப்பழத்துக்கு இவ்வளவோ பப்ளிசிட்டி கிடச்சி இன்றைக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் இது ஒரு இடம் பிடிச்சிருக்கும். ஆனால் எங்கட இதில் காட்டோட காட்டாகவே போகுது இந்த பாலப்பழத்தின் விஷயம். இதை சம்மந்தப்பட்ட ஆக்கள் யாராவது இதில் இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தெரியப்படுத்தி இதுக்கு ஒரு வாழ்வு விடுங்க இந்த பாலமரத்துக்கு.